உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டாங்க சார் தாவேகா தரப்பில். ரங்கசாமியை காலி பண்ணிவிட்டு புஷியானத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி. அவர் தெளிவாக இருந்ததுனால தம்பி போயிட்டு வாங்க தம்பின்ட்டு கூட இருந்தே கழுத்து இருக்கிற மாதிரி அது கூட இருந்து கலந்துருக்கலாம். ஆளையே காலி பண்ணுற மாதிரி நம்ம ரோட் ஷோ நடத்தி பிரச்சனை வச்சா ரங்கசாமி ஆட்சி கவுத்து விட்டுருவாங்க. அதோடு அவரை கவுத்து விட்டுட்டு இவங்க வரலான்னு பார்க்குறாங்க. தாவேகா வந்து அவங்களோட அறிக்கையெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இல்லை, அவங்க 5 வருஷத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. கொள்கை தலைவர் ஃபோட்டோ, பூமாலை, ஃபோட்டோகிராஃபரு, என்னென்னைக்கு மாலை போடணும், அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் தயாரித்து எப்பப்போ என்னென்ன அறிக்கை கொடுக்கணும் எல்லாமே ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது. அப்புறம் தான் கட்சியை ஆரம்பித்தாங்க. ஆதவர்ஜுனா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னன்னா, எங்களுக்கு வந்து திமுக அதிமுக யாரெல்லாம் எதிரி கிடையாது, ஆனால் திமுக மட்டும் சூழ்ச்சினால நாங்கள் வந்து தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டிய நிலைமைங்க தள்ள போட்டிருக்கோம். சரி, இவர் முதல்ல குடும்பத்தை விட்டு காப்பாற்ற மாட்டேன், குடும்பத்தை விட்டு துரட்டி விட்டாங்க. சரிங்க சார், ஒருவேளை விஜய் வந்து தோத்துட்டாரு, எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு படத்தை தான் உண்மையாக அதுதான். என்ன ஒரு சீட்டு விட ஜெயிக்கலைன்னா அவர் ஜெயிக்க மாட்டார், எலெக்ஷனே நிற்க மாட்டார். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டாங்க சார் தாவேகா தரப்பில். ஒரு கரூர் சம்பவம், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தும் ரோட் ஷோ கேட்குறாங்கன்னா இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? ரங்கசாமியை காலி பண்ணுறது தான், வேற என்ன? எது சார்? ரங்கசாமியை காலி பண்ணிவிட்டு புஷியானத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சி. அவர் தெளிவாக இருந்ததுனால தம்பி போயிட்டு வாங்க தம்பின்றார். அதெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுங்க, இல்லை கடலூரில். 2 பேருமே இணக்கமாக இருக்காங்களே சார். இணக்கமாக இருந்தாலும் அதுக்காக மருந்து குடிச்சு. இப்போ நீங்கள் இணக்கமாக இருக்கீங்க, ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு, உங்களுக்கு பீர் வாங்கி கொடுக்குறாரு, குடிப்பீங்க. பூச்சி மருந்து வாங்கி கொடுத்து நம்ம 2 பேரும் இணக்கமாக இருக்கும், 10 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கும் மாப்பிள்ள, அதை குடினா குடிச்சிருவீங்களா? அந்த மாதிரி தான் அது அரசியல். அதாவது கூட இருந்தே கழுத்து இருக்கிற மாதிரி அது கூட இருந்து கலந்துருக்கலாம், ஆளையே காலி பண்ணுற மாதிரி. நம்ம ரோட் ஷோ நடத்தி பிரச்சனை வச்சா ரங்கசாமி ஆட்சி கவுத்து விட்டுருவாங்க. அதோடு அவரை கவுத்து விட்டுட்டு இவங்க வரலான்னு பார்க்குறாங்க. தெரிஞ்சு போச்சு, அதனால துரத்தி விட்டார். இல்லை சார், யாராக இருந்தாலும் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கோம், 41 பேர் செத்துருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணத்தையும் மறந்துட்டாங்களா அவங்க? அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்லை, இருந்தால் தானே மறக்கிறதுக்கு. அது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது. யாரோ திமுககாரன் கொண்டு விட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லுது? அப்படி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் அங்கே இருக்க டிஏஜி வந்து நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், வேணா நீங்கள் வந்து கூட்டம் வேணா. டிஏஜி பேரை கூட சொல்லிடுவாங்க, அவர் தான் கொண்டாருன்னு கூட சொல்லிடுவாங்க, அவர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க தற்கூரி பயிலே அவங்க எதையாவது பண்ணுவாங்க. அவங்களோட அரசியல் அப்போ வந்து இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டில் அவங்க பண்ணலை, இப்போ பாண்டிச்சேரியில் ஏன் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டம்லாம் இருக்கும். அதை கடலூரில் பண்ணி பாண்டிச்சேரிக்காரங்களை கூப்பிட்டு பண்ணுன்ட்டார் ரங்கசாமி. இங்கே பண்ணாத, கடலூரில் பெர்மிஷன் வாங்கி பண்ணி பாண்டிச்சேரிக்காரனை பஸ்ஸில் வந்து பார்க்க சொல்லுங்கள். 10 கிலோமீட்டர் தானே, எல்லோரும் வருவாங்க. ஏன் ஊரில் உங்கள் ஆட்டத்தை காட்டாதீங்க, என்னையை ஒழிச்சு கட்டிடாதீங்க, உங்களை அன்பு காட்டின பாவத்துக்கு என்னையை காலி பண்ணிடாதீங்கன்னு துரத்தி விட்டார். இப்படியே தான் போய் எல்லாரும் சர்க்கஸ் கிரவுண்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் இந்த புலி சிங்கம்லாம் அந்த காலத்தில் கூடாரம் போட்டு சர்க்கஸ் காட்டுவாங்க, அந்த கிரவுண்டை எடுத்து தேவைனாலும் பண்ணிக்கன்னு சொல்லி. அப்படின்னா தாவேக்கான சர்க்கஸ் கூட வர மாதிரி நீங்கள் கம்பேர் இல்லை, அப்படி இல்லை, அங்கே நடந்திருக்கு. சர்க்கஸ் வந்து நடந்த இடத்துல நடத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய்கிட்ட பேசினதாகவும் தகவல்லாம் வந்திருக்கு. கூட்டணி குறித்து பேசுகிறாங்கன்ற மாதிரி தகவல். இல்லை, எவனாவத்தங்க பார்த்து எவன் பார்த்தான், அவன் போய் பேசினான்னு யாராக பார்த்தாங்களா? சும்மா இவங்களா கதையை கட்டி விட்றது. கடைசி வரைக்கும் இந்த பேரம் அரசியல் தான் போதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்களே சார். வேறு அவங்க தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு மேலே அதிகாரம் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தின்ற யாருன்னே அவனுக்குமே தெரியாது, விஜய்க்கே தெரியாது. ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்திக்கே பெரிய அளவில் பழக்கம் இருக்குமான்னு தெரியல. சும்மா போட்டிருப்பாங்க, தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருப்பாங்க, வந்துருப்பாப்புல. இந்த சைட்டில் எதிரிகள் இருக்காங்க காங்கிரஸில், அவங்க தான் கிளப்பி விட்றாங்க. அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாரு, ஓகே, அந்த கிளப்பி விடுறது தான் ஆளுக்கு. வேறு சார், அடுத்தபடியாக இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. தாவேகா வந்து அவங்களோட அறிக்கையெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், தேர்தல் அறிக்கையெல்லாம். அது வந்து சிறப்பு அம்சம்லாம் இடம்பெறும்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அவங்க 5 வருஷத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. கொள்கை தலைவர் ஃபோட்டோ, பூமாலை, ஃபோட்டோகிராஃபரு, என்னென்னைக்கு மாலை போடணும், அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் தயாரித்து எப்பப்போ என்னென்ன அறிக்கை கொடுக்கணும் எல்லாமே ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது. அப்புறம் தான் கட்சியை ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த காஞ்சிபுரம் கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தாரு சார், எல்லாருக்கும் வீடு, காரு, பைக்கு எல்லாம் பைக். சாத்தியமா சார் இது? தெரியல, வடிவேல் காமெடியில் ஏற்கனவே வந்துருச்சு அது. என்ன சார் காமெடி? ஆமாம், அந்த இதில் வடிவேல் கேப்பாப்பில் இதுக்கு ஒரு புல்லட்டு கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுங்க பச்சை கிளிக்கு, அந்த மாதிரி தான் அது.
பச்சைக்கிளிக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பச்சைக்கிளியை ஏமாத்துறது தான். மக்கள் அவ்வளோ ஏமாளிங்களா சார்? மக்கள் கோமாளியாக தானே, அவங்க கூட இருக்க மக்கள் கோமாளியாக தானே இருக்காங்க. நம்புறான்ல விஜய். இல்லை அன்னைக்கு தான் அவர் சொல்கிறாரு சார், எல்லாரும் எங்களை தற்கூரி நாங்களாம் தற்கூரி, ஆச்சரிய குறி, இன்னும் 2-3 குறியெல்லாம் சொன்னார் சார் அவர். அது சொல்லுவார். இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தற்கூரின்றது, அதுதான் நிலைச்சிருச்சு அந்த பேர். உலகத்தில் எந்த அரசியல் கட்சி எந்த கட்சி தலைவனையும் தற்கூரின்னு சொன்னதான் இல்லை. ஏன்னா தற்கூரின்னு தானே சொல்ல முடியும். இந்த லைட் இருக்குன்னா லைட்டுன்னு தான் சொல்ல முடியும், கேமரான்னு தான் சொல்ல முடியும், கேமராவை போய் லைட்டுன்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றத்திற்கான அறிகுறின்னு சொல்கிறாரு சார் அவர். அதான் அது அப்படி இல்லாமல் அப்புறம் நான் நாசமாக போயிடுவேன், 26 தோற்றுருவேன், வீட்டுக்கே போயிடுவேன், திருப்பி படத்தில் நடிக்க போயிடுவேன் நான் சொல்லுவார். எல்லாம் இப்படி தான் ஜெயிக்கிறேன், நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர், ஆதவர்ஜனா தான் வந்து கேரளா முதலமைச்சர். ஆமாம், அங்கே ஆள் தேவை இருக்குது. அப்புறம் புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர், செங்கோட்டையன் வந்து ஈரோடு முதலமைச்சர், அப்புறம் நாஞ்சில் சம்பத் கன்னியாகுமரி முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வேண்டியது சார். நீங்கள் கேரளா முதலமைச்சர்னோட தான் ஒரு விஷயம் வருது. என்னென்னா கேரளாவில் 10 வருஷமாக கம்யூனிஸ்ட் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து காங்கிரஸ் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து விஜயை வந்து யூஸ் பண்ணி தான் பிடிக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா? இல்லை அப்படி அந்த மாதிரி இல்லை. அது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது, இது இருக்குது, பிஜேபி இருக்குது, 3 பேர் இருக்காங்கல்ல. இருக்கும்போது இப்போ விஜய்க்கு அங்கே வந்து பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறையா படம் பார்த்து ஆசைப்படுது, டான்ஸ்லாம் பார்த்து ஆசைப்படுது. அது ஒரு 1 லட்சம் ஓட்டு இருக்கும், 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அதனால் மாநகராட்சி அந்த மாதிரி இதில் வந்து கவுன்சிலர் ஆகிறதுக்கு மற்றபடி வேறு ரொம்பலாம் ஒரு மாசெல்லாம் கிடையாது சார். அங்கே 1% 2% ஓட்டு போடுவாங்க. ஆள் மாசு இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க ஓட்டு போடுவாங்க, பசங்களும் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறதா 2% இருப்பாங்க. அது வந்து அங்கே ஆட்சி மாற்றம் அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இருக்காங்க, எல்லாத்தையும் இருக்காங்க. இல்லை எல்லாரும் மாற்றி பிரித்து அதே ஆள் தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். அப்புறம் விஜய், ஏன்னா வந்து சவுத் இந்தியாவிலே வந்து விஜய் வந்து ஒரு பெரிய லீடர்ன்ற மாதிரி நிறைய பேர் தாவேக்காவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தவிர்க்க முடியாத தலைவர்ன்றாங்க. நீங்கள் தான் நான் சொல்கிறேன், வெளியே யாரும் சொல்ல மாட்டேன். அவன் அப்பா கூட சொல்ல மாட்டார். அப்பா எப்படி சார்? அவன் அப்பா கூட பெரிய தலைவர்னு சொல்ல மாட்டார். பையன் வரணும்னு ஆசைப்படுறாரு அவர். ஆனால் அந்த பையன் யார் எப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். எப்படி சார் தெரியும்ன்றீங்க? ஆமாம், அவர் பையனை பற்றி அவர் வளர்ப்பு சார். அது அவர் வளர்ப்பு தான். வளர்ப்புனா அவர் சொன்னபடி வளரலையா, அவருக்கு தெரியும் இந்த பையன் என்ன பண்ணுவான்னு. அப்போ டிசிப்ளினாக வளரலையா சார்? டிசிப்ளினாக தான் வளர்த்துருக்காரு. டிசிப்ளின்னா என்னென்னா பெத்த தந்தையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வராதுன்ற அளவுக்கு டிசிப்ளினாக. என்ன சார் இது, தந்தையே வீட்டில் அலோவ் பண்ணலன்னா? வீட்டு வேலையே அலோவ் பண்ண மாட்டாருங்க. எங்கேயா பார்த்துருக்கீங்களா அவர் வீட்டில்? அவர் தான் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும். அவங்க அப்பாவே அப்பாயின்மெண்ட் தான் போகிறாங்க. ஆமாம், அப்பா அம்மா 2 பேரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அவரை பார்க்க முடியும். சும்மாலாம் கட்சி கூட்டத்தில் தான் முதல் சீட்டில் உட்காடுறாங்க. அது வந்து என்னன்னா பேப்பரை பார்த்து வந்துடுவாங்க, வெளியே யாரும் துரத்தி விட முடியாதுல்ல. அங்கே தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, விஜய் அப்பா அம்மா அவர் தான் கூட்டிருப்பாருன்னு சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இதே விஜய்க்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. வெளியும் சொல்ல முடியல, அவங்கள உள்ளே விடாதன்னு சொல்ல முடியல, வராதுன்னு சொல்ல முடியல. இன்னைக்கு கூட்டம்னா பேப்பரில் பிரேக்கிங்கில் போட்டுறாங்க, எல்லாம் இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. யாரும் தடுக்க மாட்டாங்க. விஜய் அம்மா அலையா விருந்தாளின்ற மாதிரிலாம் இருக்கு. அலையா விருந்தாளி, ஆனால் யாருக்கும் தெரியாது, தடுக்கவும் மாட்டாங்க, தொண்டர்களும் தடுக்க மாட்டாங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு உட்கார வச்சுருப்பாங்க. அது வந்து கீழே உட்கார வைக்கலாம், மேலையில முதல் சீட்டில் உட்கார வைக்கிறாங்களே. அப்புறம் தொண்டர்கள் அப்புறம் ரோட்லேயே கொண்டு சேர்லையே உட்கார வைப்பான். அப்போ அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னா மேலே ஏற்ற பார்த்துருப்பாங்க. விஜய் சொல்லிப்பாரு பதவி விட்டு தூக்கிடுவேன் ஒழுங்கா அப்போ அப்படின்னதுக்கப்புறம் கீழே உட்கார வச்சுருப்பாங்க. அவ்வளோ கராரான தலைவர். ஆமாம், தலைவர். 2வது வந்து காலிலலாம் விழுக மாட்டாப்புல, அவங்க தான் ஒரு காலில் விழுக. போன டைமில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் எந்திரிச்சு போவார் காலில் விழுகிற மாதிரி, அப்படி போயிடுவாப்புல விஜய். எப்படி சார் தந்தை மகன் காலில் விழுவுறது பார்க்கலையா நீங்கள் வீடியோ? விரும்புகிறாரா? இல்லை நான் கேட்குறேன், விரும்புகிறாரா? முயற்சி பண்ணுறாரு, விரும்பலை, முயற்சி பண்ணார் அவர். அதுவும் வேண்டாம், நானும் உன் காலில் விழுவானா நீ என் காலில் விழுவானான்னு போயிட்டார். ஒரு படத்தில் வந்து சார்லி காமெடி சீனில் வர சார், அப்பா வந்து கேட்பாரு, அப்பா பார்த்து வீட்டில் கூட்டு போய் விடுங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்க குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பம் தான். அதனால் அவங்க அம்மாக்கே தெரியும், அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அடுத்தபடியாக ஆதவர்ஜுனா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னன்னா, எங்களுக்கு வந்து திமுக அதிமுக யாரெல்லாம் எதிரி கிடையாது, ஆனால் திமுக மட்டும் சூழ்ச்சினால நாங்கள் வந்து தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டிய நிலைமைங்க தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இவர் முதல்ல குடும்பத்தை விட்டு காப்பாற்ற பாருன்ற மாதிரி குடும்பத்தை விட்டு துரட்டி விட்டாங்க. அதை முதல்ல நீ வீட்டை காப்பாற்றப்பாரு, அப்புறம் ஊரை காப்பாற்றலாம் தம்பி அப்படின்னு தான் எல்லாம் சொல்லி. ஏன் சார் அவ்வளோ ஒரு இதாக சார் பிரச்சனை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க இல்லைங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. மச்சான் அவர் சார்லஸ் கூட பேட்டி கொடுத்து கிரிமினல்ன்றாரு. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஆள். மூலவன் குடும்பத்தை முதல்ல காப்பாற்ற, அப்புறம் நீ தமிழ்நாட்டை, நீ யார் தமிழ்நாட்டை காப்பாற்ற, நீ யார்? இல்லை அவருக்கு ஒரு அக்கறை இருக்கும் போல் தமிழ்நாடு மேலே. எல்லாரும் தான் இருக்குது, உங்களுக்கு இல்லையே அக்கறை இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து காப்பாற்றுங்க, நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க. சார் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் கூட டெல்லிக்கு போயிட்டுலாம் வந்திருக்காரு, அமித்ஷா பார்த்துருக்காரு. சார் ஓபிஎஸ் டெல்லிக்கு போகக்கூடாதான்? இல்லை இல்லை அப்படி சொல்லல, அமித்ஷா பார்த்துருக்காரு. என்னன்னா வேற யாரை பார்ப்பாரு, அவங்க ஓனர் தானே பார்ப்பாரு. அதிமுக ஒன்றிணைக்கணும்னா எல்லாருமே டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்க்குறாங்களே சார். ஓனர் அவர் தானே, அவர் பார்த்து சொன்னா தானே இது பண்ண முடியும். போய் மிரட்டி கேட்டுருப்பாப்புல, இருக்கவா போவா, ரொம்ப நாளாக போனஸ் போடல,
ஓகே. அறியும் போது சரி இரியா பொங்கலுக்கு போடுறோம் சொல்லி உட்கார வச்சுருப்போம். என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒன்னே என்ன என்டிஏ கூட்டணியில் சேருங்க, இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் விஜய் இருக்காரு. அதை தான் கேட்க போயிருப்பேன். இதை இப்படி சொன்னீங்கன்னா நான் கட்சி இப்போ இந்த பாருங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டேன், பேர் செலக்ட் பண்ணியாச்சு, அம்மா அதிமுகன்னு பேர். அம்மா அதிமுகவா அப்படின்னு சரி நான் வச்சுருக்கேன், சும்மா எழுதி காட்டுறது தானே. சரி இருங்க இல்லை இருங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. போன எலெக்ஷனில் பலாப்பழத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், வேஸ்ட்டாக போனேன். இப்போ இதுலேயும் போனேன்னா என் வாழ்க்கை இன்னி வயசாகி போச்சு, இன்னும் 80 வயசு ஆயிரும். அதனால் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரி பொங்கலுக்குள்ளே சொல்கிறேன் அப்போ அனுப்பி பொங்கலுக்கு அப்போ அவருக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார். சார். இல்லை சார், அவர் வந்து ஒருவேளை தாவேக்கா கூட கூட்டணி வச்சா தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு இருக்கே சார் அவங்களுக்கு. அதை தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அமித்ஷாட்ட. நான் இருக்கவா போவா, அந்த செங்கோட்டையன் இழுத்தடிச்சிங்க போயிட்டார். நான் 15ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருந்தேன், டிசம்பர் வரைக்கும். நீங்கள் என்னை கண்டுக்கலைனால அந்த கெடுவை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறக்காக நானே வந்தேன் கிளம்பி. இப்போயும் நீங்கள் சொல்லலைன்னா ஒன்று நான் மருந்து குடிச்சு ஆகணும், இல்லை விஜயோட சேரணும், என்னன்னு சொல்லுங்கள். சரி சார். ரெண்டு யாரை மிரட்டுறேன்னு கேட்டுக்காரு. நான் என்னையே மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு காலில் வந்துக்காரு. சரி நல்லாரு, ஜனவரி மாதம் சொல்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். சரிங்க சார். ஒருவேளை அவர் வந்து விஜய் கூட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சார். போக மாட்டார், அது எப்படியும் போவார். இல்லை ஒருவேளை ஒரு கற்பனையாக கேட்குறேன், ஒரு வேளை போயிட்டாரு தென் தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை விஜய் வந்து தோக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவரோட சேர்ந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? இவருக்கு 10% ஓட்டு கூட விழுகும். சரி. ஆனால் விஜய்க்கு 10% போயிடும், பிடிங்கிட்டு போயிடும் இருக்கிறது. அப்படி தான் எடுத்துக்க. வேறு ஜாதிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அப்படி தான் போகும். இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் வரலன்னா விஜய் அதிமுக பக்கம் இல்லை என்டிஏ பக்கமே போயிடுவார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே சார். விஜய் திமுக பக்கம் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அடுத்த எலெக்ஷனில். அடுத்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் திமுகக்கு எதிராக நிற்கும். அப்போ வந்து கமல் நிலைமை தான் விஜய்க்கு ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணமும் போச்சு, கட்சியும் போச்சு, காசு இல்லாமல் போயிடும், எல்லாம் துரத்தி விட்ருவாங்க. எலெக்ஷனில் பல்ஸ் பார்க்குறது தான் காசு கொடுத்துருக்கேன் அட்வான்ஸு. சரி. தோற்று ஒன்றுமே இல்லை 5% 4% இருந்தால் நான் வேலைக்கு ஆக மாட்டோம்லாம் தூக்கிடுவாங்க. இப்போ பணமும் போச்சு, காசும் போச்சு, வழக்க வேற போட்டு விட்ருவாங்க, இடி வழக்க போட்டு தூக்கிடுவாங்க. தூக்கும்போது ஐயோ அப்பான்னு அலறி கடைசியில் கமலஹாசன் மாதிரி. இவர் தான் வரியெல்லாம் கரெக்டாக கட்டுறாராமே சார். வரி எங்கே கட்டினார்? வரி வந்து இந்த வேறு வரி கட்டியிருப்பார், வேறு ஆட்களுக்கு வரி கட்டியிருப்பார். கவர்மெண்ட் மேலே கார் வாங்கினதுக்கே டேக்ஸ் கட்டாமல் கேஸ் எல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு கேஸில் தூக்கிடுவாங்க. 2026 தூக்கிடுவாங்க. இடி ஐடி எல்லாமே ஒரு வருது வாய்ப்பு இருக்குது. அதோட தொடர்ந்து வேணான்னு யாருக்காலே விழுந்து திருப்பி படத்தை நடிக்கும். சரி சார். அப்போ அடுத்தபடியாக ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் வேறு ஃபங்க்ஷன் வருது, மலேசியாவில் நடத்த போகிறாங்க. ஆனால் இங்கே வைக்க முடியாது. நான் அதை தான் கேட்க வரேன். ஏன் சார் இப்போ அவர் வைக்க போகிறேன்னு தெரிஞ்சுன்னா மலேசியா அழிஞ்சு போச்சுன்னு தெரியுமா இல்லையா? என்ன வெள்ளக்காடாகி வரலாறு காணாத வெள்ளம் முடிஞ்சு போச்சு. என்றைக்கு அது ஜனநாயகம்? 26, 27 சார். பின்னாங்க நாங்கள் நடத்துகிறது கஷ்டம்தான். இல்லை இப்போ அங்கே வெள்ளம் சூழ்ந்து கேஎல்சிசியிலலாம் பயங்கர வெள்ளம். பயங்கர அந்த ஏரியாவே வெள்ளக்காடாக இருக்குது, பூரா அழிஞ்சு போச்சு. வாய்க்கால் நேற்று நைட்டு. ஸோ இவங்க எங்கே போனாலும் அங்கே அழிவு தான். அது ஏன் சார் இவர் ஏதோ துரதிருஷ்டமான ஆள் மாதிரி சொல்கிறீங்களே சார்? அப்படி தான் ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பித்தார், 4 பேர் செத்து போனான். ரோட் ஷோ போனார், 40 பேர் செத்து போயிட்டான். இப்போ மலேசியாவில் போட போகிறேன்னு தான் சொன்னாங்க. நேற்று மழை வந்து இப்போ கோலாலம்பூரே அழிஞ்சு போச்சு. ஐயோ, பூரா வெள்ளக்காடாக கிடக்கு. சரிங்க சார். ஒருவேளை விஜய் வந்து தோத்துட்டாரு, எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு படத்தை உண்மையாக அதுதான். என்ன ஒரு சீட்டோட ஜெயிக்கலைன்னா அவர் ஜெயிக்க மாட்டார், எலெக்ஷனே நிற்க மாட்டார். சரி ஓகே. மறுபடியும் வந்து நடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழைய மாதம் இருக்குமா சார் அவருக்கு? இருக்காது, அவ்வளோதான். பாண்டியராஜன் மாதிரி ஆயிடுவார். பாண்டியராஜன் இடையில கேப் விட்டு நடிச்சாப்புல, அதோட காமெடியன் ஆகிட்டார். அந்த மாதிரி தான். அந்த டோட்டலாக ஒரு டான்ஸுக்கு கூப்பிடுவாங்க, இந்த இது மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க. இல்லை ஒரு டான்ஸ் ஆடிட்டு போங்க, அவ்வளோ தரோம். சரி சார். அப்போ ரெண்டுமே கெரியரும் போயிடுச்சு, பாலிடிக்ஸும் போயிடுச்சுன்னா என்ன தான் சார் பண்ணுவார் அவர்? இல்லை திருப்பி சினிமாவுக்கு வந்துடுவாப்புல. அந்த அவருக்கு கிரேஸ் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க கிரேஸ் இருக்குது, பசங்க இருக்காங்க, படம் ஓடும். ஆனால் பட்ஜெட்டு குறைஞ்சிடும். இப்போ 200 கோடி 175 கோடி வாங்குறாப்புல, அப்போ ஒரு 100 கோடி கொடுப்பாங்க. 275 கோடியிலேருந்து 100 கோடி குறைஞ்சிருவாருன்றீங்களா? கோடி அப்படி ஓடிட்டுருக்கு, அவர் வாழ்க்கை ஓடிட்டு. ஏன்னா ஆனால் 1000 தான் இருந்தாலும் அந்த பாலிடிக்ஸில் நான் போய் ஜெயிக்கிறேன்ற போய் தோத்துட்டு வந்தேன்ற அந்த இது இருக்கும்ல சார், இம்ப்ரெஷன். அதுக்காக மறந்து குடிச்சா சாக முடியும்? இல்லை செய்கிறது தான். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து போனார்ல, அதுக்காக மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், அப்புறம் அப்படியே கேஷுவல் ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் அதான் சொல்லிட்டீங்க, மறக்காம வரவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வரவே மாட்டார், அப்படியே வீட்டிலேயே ரெஸ்ட் எடுப்பார். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு 3 மாதம் கழிச்சு அப்படியே வந்து அப்போ அவர் நம்பி போன புஷியானந்து, ஆதவர்ஜுன் அவங்களாம் இருப்பாங்க. அவங்கள தான் கமிஷன் அடிச்சிருவாங்களே, எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய அமௌண்ட் சம்பாதிச்சிருவாங்க. ஆதவர்ஜுனை இழந்துருவாப்புல எல்லாத்தையும்.
நடுத்தருக்கு வந்ததுக்கப்புறம் அதை வச்சுனா வெளில வந்துடுறவுல எல்லாம் அவர் நம்பி போன மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்களோட அதையும் அவன் பாட்டு இருப்பான். அவன் என்ன 5 லட்சம் 10 லட்சம் சூதாட்டத்தில் காசு இழந்த மாதிரி தானே. அது ஒன்றும் பெருமையாக இருக்கும் அவனுக்கு. நான் மாவட்ட செயலாளரானே இழந்துட்டேன், போயிட்டு போகுது. அப்போ தாவேகா கட்சியே ஏதோ சூதாட்ட குழு மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்படி தான் இருக்கும். 2026க்கு அப்புறம் சரி ரைட்டு ஓகே போனது போச்சு. கொஞ்ச நாள் பதவியில் இருந்தோம், ஜாலியாக இருந்தோம், விஜயை பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், செல்ஃபி எடுத்தோம், போதும் அவ்வளோதான். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்ருவாங்க. அப்படி இருந்தவங்களே பல பேர் வந்து விஜய் கூட ஃபோட்டோ எடுக்க முடியலன்ற கவலை. இல்லை அதெல்லாம் தோத்துட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டோம். என்ன ஃபோட்டோனால வச்சு போச்சு ஆறுதல் பரிசு மாதிரியா எடுத்துகிட்டு ஒரு விருந்தை போட்டு எல்லாம் ரைட்டு நன்றி அடுத்த டைம் பார்க்கலாம் சொல்லி கட்சியை கலைச்சிருவாருன்றீங்களா சார்? அப்போ கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டாலே கலைக்கிற மாதிரி தானே. ஓகே சார், நம்ம தாவேகா சார்ந்த பல்வேறு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.